الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون صدق الله. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. அவனுக்கு விருப்பமானவர்களாக வாழ்ந்து அவனுடைய விருப்பத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எங்கள் எல்லாரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மகத்தானவன், உயர்ந்தவன், முழு உலகத்துடைய அதிபதி, வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒருவன். வானங்கள், பூமிகள், சூரியன், சந்திரன் அவைகளுக்கு மத்தியில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யக்கூடிய ரப்பு. அந்த அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் வேறு நாயன் யாருமே இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நாம் சொல்லி இருக்கிறோம். வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே தான். உலகத்தில் எதுவெல்லாம் ஆகிறதோ அதுவெல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு, எதுவெல்லாம் இல்லாமல் ஆகிறதோ அதுவும் அல்லாஹுடைய ஏற்பாடு. நாம் அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட மஹ்லூக்குகள், நாம வாழ்வது அது எங்கட ஏற்பாட்டில், எங்கட முடிவில், எங்கட முயற்சியில், எங்கட சிந்தனையில் உள்ள அமைப்புல அல்ல. அது அல்லாஹ் எங்களை எப்படி நாடுறானோ அப்படி எங்களை வாழ வைக்கிறான். அந்த ரப்பு எங்களை ஒரு நாள் மௌத்தாக்குவான். நாங்க அந்த ரப்புடைய சன்னிதானத்துல மரணத்துக்கு பின்பு எழுப்பாட்டப்பட்டு நிப்பாட்டப்படுவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுடைய அந்த நம்பிக்கையை, அந்த ஈமான உங்களோட மனதில், கல்பில் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கன்ற அல்லாஹ். இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை, சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு நாம் இந்த விடயத்தில் உறுதியாக வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பூர்த்தியான ஈமான நசீபாக்குவானாக. இந்த உலகத்தில் இதுவெல்லாம் நடைபெறுகிறதோ அல்லாஹுடைய ஏற்பாடு தான்.
என்னென்ன விடயமாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் சொல்லுகிறான், وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا وَلَا حَبَّةٍ فِي ظُلُمَاتِ الْأَرْضِ وَلَا رَطْبٍ وَلَا يَابِسٍ إِلَّا فِي كِتَابٍ مُبِينٍ. அல்லாஹ்விடத்தில் தான் எல்லா மறைவான விடயங்களுடைய திறவுகோல் இருக்குகிறது. وَإِنْدَهُ مَفَاتِحُ الْغَيْبِ. அல்லாஹ்வை தவிர அவைகளை யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். وَيَعْلَمُ مَا فِي الْبَرِّ وَالْبَحْرِ. இந்த கடல்ல நடக்கிற அவ்வளவு செய்தியும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த பூமியில நடக்கிற அவ்வளவு செய்தியும் அல்லாஹ்வுக்கு தெரியும். சொல்லிவிட்டு சொல்றான், மரங்கள் இருக்கிற இலைகள் உதிர்வதும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவனுடைய ஏற்பாட்டில் அது பதியப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த விடயத்தை சொல்லுகிறான், وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا. ஒரு இல, ஒரு வரக்கா, ஒரு இல, அது விழுவது அல்லாஹ்வுக்கு தெரியாம இல்லை. மரத்திலிருந்து கலண்டு போவது அல்லாஹ்வுட அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது, அல்லாஹ்வுக்கு தெரியும். وَيَعْلَمُ مَا فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا. அல்லாஹ் சொல்லுகிறான், அது காஞ்சதோ பச்சையோ எல்லா ரகசியங்களும் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் என்றா, அவனுக்கு இந்த உலகத்துல பொழியக்கூடிய பெய்யக்கூடிய மழை துளிகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும். வயஅலமு அதத கத்ரில் அம்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ற ரப்புக்கு மழை துளிகள் அந்த எண்ணிக்கை தெரியும். அல்லாஹ் இந்த உலகத்துக்கு மழை துளிகளுடைய எண்ணிக்கையை முடிவு செய்திருக்கிறார். எத்தனை துளிகள் உலகத்தில் அது தூவப்பட்டிருக்கிறது, உலகத்தில் மழை எவ்வளவு பேயப்பட்டிருக்கிறது ரப்பு எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் எவ்வளவு பாக்கியாக இருக்குது ரப்புக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயஅலமு அதத வரக்கில் அஸ்ஜார். மரங்களுடைய இலைகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, அவன் மாலிக்குல் முல்க், அவன் முழு உலகத்தை படைத்து பரிபாலித்து இரட்சித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அமைதியாக யோசனை பண்ணுங்களே, எங்களுடைய வீட்டு நிர்வாகத்தை செய்யறது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கு. கடையில 4 பேர் வேலை செய்யறாங்கன்னு அந்த கடைய நிர்வாகத்தை செய்யறது எவ்வளவு சிரமமாக இருக்கு. ஒரு கார்மெண்ட்ஸ்ல 4 பேர் வேலை செய்யறாங்கண்டா அந்த 4 பேரையும் ஹேண்டில் பண்ணி அந்த ஒழுங்குபடுத்தி அந்த கார்மெண்ட்ஸை கொண்டு போறது எவ்வளவு கஷ்டமாக இருக்கு. ரப்புல் ஆலமீன் முழு உலகத்துடைய நிர்வாகத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். அமைதியாக யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் சொல்றாங்க, وَمَا مِنْ دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا وَيَعْلَمُ مُسْتَقَرَّهَا وَمُسْتَوْدَعَهَا كُلٌّ فِي كِتَابٍ مُبِينٍ. உலகத்தில் எந்த படைப்பும் இல்லை அதனுடைய ரிஸ்க் நாங்க முடிவு செய்யாம. அல்லாஹ் சொல்றான், அது ஒரு நெலும்பு, அது ஒரு பூச்சி, அது ஒரு சின்ன ஒரு வண்டு இருக்கட்டும், எந்த ஒரு உயிருள்ள படைப்பும் இல்லை ரிஸ்க் முடிவு செய்யப்படாமல். وَمَا مِنْ دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا وَيَعْلَمُ مُسْتَقَرَّهَا وَمُسْتَوْدَعَهَا كُلٌّ فِي كِتَابٍ مُبِينٍ. அல்லாஹ் சொல்றான், எல்லாமே எங்கட ஏட்டுல எழுதி வைத்திருக்கோம், எல்லாம் முடிவு செய்யப்பட்டிருக்கு. ரப்புடைய அரசாங்கம். சூரியன் உதிக்குது, அது மறைகிறது, நாங்க இரவு வருகிறது, பகல் அதை எதிர்பார்க்கிறோம், பகல் வருகிறது. இரவேல சில பிரயோஜனங்கள், பகலேல சில பிரயோஜனங்கள். அமைதியாக யோசனை பண்ணுங்கள். இந்த சூரியனுடைய கண்ட்ரோல் யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ் சொல்றா, நீங்க பார்க்கலையா, நீங்க யோசிக்கலையா?
அல்லாஹ் கேட்கிறான், إن جعل الله عليكم النهار سرمدا إلى يوم القيامة من إله غير الله إن جعل الله عليكم النهار سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بليل. பகல் பகலாகவே இருக்குகிறது, சூரியன் ரொம்ப வெப்பத்தை கொட்டிக்கொண்டே இருக்குது, பகல் பகலாகவே இருக்குது. 3 மணி ஆகுது, 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, சூரியன் அதே வேகத்தில் இருக்குகிறது. மாலை நேரம் நாம யோசிக்கிறோம், கடிகாரத்தை பார்த்து 6 மணி ஆகிவிட்டது, சூரியன் மறையோணும் என்று எதிர்பார்க்கிறோம், மறையவில்லை. அல்லாஹ் கேட்கிறா, இந்த பகலை பகலாகவே ஆக்கிவிட்டால், இரவு வருவதில்லை, சூரியன் மறைவதில்லை, பகலை பகலாகவே ஆக்கிவிட்டால் மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீகும் பிலைல், எந்த அல்லாஹ்வுக்கு இந்த இரவை கொண்டு வர முடியும்? யாருக்கு இந்த இரவு எப்படி வருகிறது? திரும்ப கேட்கிறான், இந்த இரவை இரவாகவே ஆக்கிவிட்டால் إن جعل الله عليكم الليل سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بضياء. இரவு இரவாகவே இருக்குகிறது, அது சூரியன் வெளிச்சம் வருவது இல்லை, அந்த இரவு இருளாகவே இருக்குகிறது. மன் இலாஹுன் கைருல்லாஹ், யாருக்கு எந்த ஆண்டவன் இருக்குகிறார்கள் உங்களுக்கு பகலை கொண்டு வருவதற்கு? அமைதியாக யோசனை பண்ண. இப்ப எங்கட புத்தி என்ன சொல்லுதுன்னா, சூரியன் உதிக்கிறதுனால பகல், சூரியன் மறைவதனால இரவு. இப்ப அல்லாஹ் கேட்கிறான், சூரியன் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகரின் லஹா, சூரியனுக்கு முடிவு செய்யப்பட்ட பாதையில் சூரியன் ஓடுகிறது. வஷம்சு தஜ்ரி, சூரியன் ஓடுகிறது. வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகரின் லஹா, அல்லாஹ் அந்த சூரியனுக்கு முடிவு செய்த பாதையில் சூரியன் ஓடுகிறது. இந்த சூரியனை ஓட வைப்பது, சூரியனை ஓட வைப்பது ذلك تقدير العزيز العليم, வலுவான மகத்தான உயர்வான கண்ணியமான ரப்புடைய ஏற்பாடு. அல்லாஹ் தான் சூரியனை அவனுடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரியன் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை சுஜூது செய்கிறது. ஒவ்வொரு நாளும் கூமி வர்ஃபஇ ரஅஸகி, எலும்பு தலையை தூக்கு, அல்லாஹ் பேசுறான். சூரியன் எழும்புகிறது, சுஜூதிலிருந்து தலையை தூக்குகிறது. அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் எந்த கட்டளையை இட்டிருக்கிறேனோ அந்த கட்டளையின் பிரகாரம் நீ செயல்படுவாயாக. சூரியனால் அடுத்த தன்னுடைய வேலையை ஆரம்பிக்குகிறது. அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சூரியனுக்கு அந்த ஓர்டரை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பான். சூரியன் ஒரு நாள் சுஜூது செய்யும். சுஜூது செய்யக்கூடிய சூரியனோடு அல்லாஹ் பேச மாட்டான். சூரியன் சுஜூதிலேயே, அதாவது நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். உலகம் ஸ்தம்பிதமாகிவிடும், உலகம் அப்படியே நின்றுவிடும். ஏன்? சூரியனுடைய ஆட்டம் அசைவுகள் எதுவும் இல்லை, சூரியன் அங்கே சுஜூதில் இருக்குகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாள் கிட்டவாகும் பொழுது இப்படியான நிகழ்வுகள் நடக்கும். சில பகுதிகளில் இரவாகவே இருக்கும், சில பகுதிகளில் பகலாகவே இருக்கும். ஏன்? சூரியன் நிஸ்தம்பிதமாகிவிட்டது. அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹுடைய ஏற்பாடு. அல்லாஹ் இந்த ஒவ்வொரு விடயத்தையும் எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். அல்லாஹுடைய ஏற்பாட்டை பற்றி எங்களுக்கு சொல்லுகிறான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கேட்கிறான், உங்களை நீங்க பார்க்கலையா? உங்களை பாருங்களேன் கொஞ்சம், உங்களை யாரு படைச்சது? இன்னைக்கு நாங்க அல்லாஹுவை மறக்கிறோம். அல்லாஹுடைய சிந்தனையிலிருந்து நாங்க தூரமாகி கொண்டே இருக்கிறோம். இல்ல, அவனை நினைக்கணும், அவனை ஞாபகப்படுத்தணும்.
எங்களை படைச்சவன் யாருங்கிறத நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும். நான் அழகாக இருக்கிறேன், நான் எனக்கு அழகான கண்ணுகள், காதுகள், நாவுகள், உறுப்புகள், கைகள், கால்கள், உள்ளுறுப்புகள், அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரமும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு இருக்கும். யாரு தந்தது? அல்லாஹ் தந்தது. யாரு தந்தது? அல்லாஹ் தந்தது. நான் அழகாக பிறந்திருக்கிறேன், என்னுடைய உடம்பு வெள்ள வெளியேறு என்று இருக்குகிறது, என்னுடைய உடம்பு செக்கச்சிவேர் என்று இருக்குகிறது, எனக்கு அழகான கண்ணுகள், அழகான காதுகள், அழகான நாவுகள், அழகான முகங்கள். யாரு தந்தது? உலகத்தில் இருக்கிற டாக்டர்களா? பணத்தால தான் அழகை எடுத்தேனா? காசி பணம் கொடுத்துத்தான் இந்த அழகுகளை வாங்கிக் கொண்டேனா? அமைதியாக யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நியமத்துக்கும் அல்லாஹ்வை நாம் நன்றி சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்கிறார். அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்கிறான், வஃபி அன்ஃபுஸிகும் அஃபலா துப்சிரூன். உங்களை கொஞ்சம் பாருங்களே, யோசனை பண்ணுங்களே. நீங்க பாருங்களே, இதை பார்த்து 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 யோசனை பண்ணுங்க, சிந்தியுங்க. எனக்கு இந்த ஏற்பாடுகளை எல்லாம் யார் செய்து தந்தது? ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வளவு கோடி கோடி பெருமதியானது. எங்க வச்சு அல்லாஹ் இவைகள் எனக்கு தந்தான்? வல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லாஹு வல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லாஹு வல்லாஹு அல்லதீ, அவனே லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு நாயன் யாருமே இல்லை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுவே தான், அவனை தவிர வேறு யாருமே இல்லை. லா இலாஹ இல்லாஹு வல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அவன்தான் ஹாலிக், படைக்கிறவன், பாரி முறைப்படுத்துறவன், முறைப்படுத்துறவன், செம்மைப்படுத்துறவன், அல் முஸவ்விர் வடிவமைப்பவன். அல்லாஹ் மூணு பேரை சொல்றான். ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர். ஹாலிக் என்றா படைக்கிறவன், பாரி என்றால் முறைப்படுத்துறவன், செம்மைப்படுத்துறவன், முறைப்படுத்துறவன், அல் முஸவ்விர் வடிவமைக்கிறவன். எப்படி முறைப்படுத்துறா? அந்த தாயுடைய கற்புக்குள்ள எங்களை அல்லாஹ் முறைப்படுத்துகிறான். அழகான கண்ணுகள், அந்த குழந்தை எப்படி ஒரு வடிவத்தில் இருக்குது என்றதை நாங்க பார்க்கிறோம். கற்புக்குள் இருக்கிற குழந்தையுடைய அடையாளங்களை பார்க்கிறோம். அது ஒரு சுருண்ட வாக்குல இருக்குகிறது. அந்த சின்ன வயிற்றுக்குள்ள குழந்தை சமைக்கப்படுகிறது. எவ்வளவு நேர்த்தியாக சமைக்கப்படுகிறது அந்த புள்ள. நான் எவ்வளவு நேர்த்தியாக தாயுடைய வயிற்றுக்குள்ள படைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய இரண்டு கண்ணுகளும் ஒரே மாதிரியாக, ஒரு கண்ணு பெரியது, ஒரு கண்ணு சின்னதாக இல்லை. ஒரு மூக்கு துவாரம் பெரியது, ஒரு மூக்கு துவாரம் சின்னதாக இல்லை. நாமுடைய ஒரு பக்கம் இந்த பக்கம் அகலமாக, இந்த பக்கம் கட்டையாக இல்லை. இரண்டு கைகளும் ஒரே மாதிரியாக, இந்த கைகளுடைய அமைப்புகள் ஒரே மாதிரியாக, இந்த கால்களை அல்லாஹ் ஒரே மாதிரியாக படைத்திருக்கிறான். ஒரு கால் நெட்டையாக, ஒரு கால் கட்டையாக இருந்தால் மனிதன் நடப்பதில் எவ்வளவு கஷ்டப்படுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களை எவ்வளவு அழகாக, ஆரோக்கியமாக, புத்திசாலியாக அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கிறார். அந்த சகோதரர் பல்ல கலட்டி கொண்டு வந்தார். பல்ல கலட்டி கொண்டு வந்தார் டாக்டர்கிட்ட போய். 2 மணித்தியாலத்துக்கு பிறகு நாம் அவரை போய் பார்த்தோம். அவர் வித்தியாசமாக பேசுறாரு, உளம்புறாரு. ஒரு பைத்தியக்காரர் பேசுறது போல பேசுகிறார். நல்ல புத்திஜாவி ஜீவியானால், நல்ல திடுகாத்திரமானவர், நல்ல அறிவுள்ளவர், நல்ல ஆற்றல் உள்ளவர். என்ன இவர் இப்படி பேசுகிறார்?
டாக்டரு கிட்ட கொண்டு போன அவர் என்ன சொல்றாருன்னா, பல்லு கலட்டுற நேரம் இந்த மூளைக்கு போற நரம்புல கொஞ்சம் ஒரு சிரத்த கசிவு உண்டாகி இருக்கு. அந்த மூளையுடைய ஒரு நரம்புல ரத்தம் கொஞ்சம் கூடுதலாக வெளியில தள்ளப்பட்டதுனால அந்த பகுதி வேலை செய்தில்லை. அவர் பைத்தியக்காரராக இருக்குகிறார். யோசனை பண்ணி பாருங்க. எங்களை அல்லாஹ் எவ்வளவு அழகாக, இந்த தலை எவ்வளவு பெருமதியானது. அந்த மூளையை பற்றி, தலைக்குள் இருக்கிற ரகசியங்களை பற்றி எத்தனை கிதாபுகள் எழுதுகிறார்கள். இந்த தலை எங்கு சமைக்கப்பட்டது? இன்று அறிவுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், புத்திசாலிகள் என்றெல்லாம் பேசுகிறோம். இந்த புத்திசாலி தனத்தை கொடுத்தவன் யார்? இந்த விவேகத்தை கொடுத்தவன் யார்? இந்த அறிவையும் ஆற்றலையும் கொடுத்தவன் யார்? இந்த தலை எங்கு சமைக்கப்பட்டது? கண்ணியமானவர்களே, ஹார்ட், அது ஹார்ட் என்றும் இருதயம், அதுதான் இந்த உறுப்புகளே ஒரு தலைமைத்துவமான உறுப்பு. ஹார்ட் அது நின்றுட்டா முழு உடம்பும் நின்று விடும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எவ்வளவு அழகாக நுட்பமாக இந்த இருதயத்தை படைத்திருக்கிறான். இந்த ஹார்ட் அது இயங்கிக் கொண்டே இருக்குகிறது, அசைந்து கொண்டே இருக்குகிறது. அவர் ஹார்ட் பேஷண்ட் என்றோம், அவருக்கு ஹார்ட்ல 2 புலக் இருக்குது என்றோம். அந்த ஹார்ட் ஆபரேஷனுக்கு அவருக்கு 40 லட்சம் ரூபாய் தேவென்றோம். கண்ணியமானவர்களே, இந்த உறுப்பு எங்கு சமைக்கப்பட்டது? தாயுடைய கற்புக்குள் அல்லாஹ் சமைத்தான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்னுடைய இருதயத்தை எவ்வளவு அழகாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். கிட்னி ஃபெயிலியர் என்றோம், கிட்னி ஃபெயிலியர் என்றோம். கிட்னி அதை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஒவ்வொரு விதமான கோடி கோடி சேவை. ஒருவர் சொல்லுகிறார், கிட்னிய இன்னும் ஒருவருக்கிட்ட இருந்து வாங்கணும். அவர் 50 லட்சம் கேட்கிறார், 60 லட்சம் கேட்கிறார் ஒரு கிட்னிக்கு. இன்னும் ஒருவர் 1 கோடி கேட்கிறார். இந்த கிட்னி உங்களுக்கு தருவணுமா? அல்லாஹ் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு கிட்னியை வைத்திருக்கிறார், அதுல ஒன்றை தருவணுமா? 1 கோடி தாங்கன்றார். ரப்பு, என்னுடைய மலம் சலம் சிறப்பாக அழகாக எந்த குறையும் இல்லாமல் அது ஏற்பாடாகி கொண்டிருக்குதுண்டா ரப்பு அல்லாஹ். அந்த ஹாஜியார் வந்தார், ஹதரத் துவா செய்யுங்களேன். டென்ஷனாக வந்தார். என்ன செய்தி? இல்ல, எங்கட மகளுக்கு புள்ள பிறந்திக்கு, கோடீஸ்வரர், கோடி கோடி இருக்கு, புள்ளை எடுக்கலுமா? கோடி கொடுத்து புள்ள வாங்கலுமா? கண்ணியமானவர்களே, டென்ஷன் ஆகி வருகிறார். என்ன, மகளுக்கு புள்ள கிடைச்சு 2 நாள், புள்ள மலம் கழிச்சது இல்லை. புள்ள பால் குடிக்குது, வயிறு பெருத்திருக்குது, மலம் வருகுது இல்லை. 2 நாளைக்கு 1 சொட்டு மலம் கழிக்கல்ல. நாளைக்கு என்னோட புள்ளைக்கு ஒரு ஸ்கேன் இருக்குது, துவா செய்யுங்கன்றார். அந்த பிறந்த புள்ளைய ஸ்கேன் பண்ணி பார்த்தா மலம் வெளியாகிற குடல் இல்ல புள்ளைக்கு. டாக்டர் சொல்றார் ஆபரேஷன் பண்ணணும், இத்தனை லட்சம் செலவாகும். பரவாயில்ல, கோடி கோடி பணம் இருக்குது, டாக்டர் ஆபரேஷன் பண்ணுகிறார், முடிவென்னா புள்ள மவுத்து. கண்ணியமானவர்களே, நாங்க இன்றைக்கு அழகாக மலம் கழிக்கிறோம், சலம் கழிக்கிறோம், சிறுநீரை கழிக்கிறோம். யாருடைய ஏற்பாடு இது? எங்களை படைச்சவன் யாரு? செம்மைப்படுத்தினவன் பாரி. இதுதான் பாரி, முறைப்படுத்தினவன், செம்மைப்படுத்தினவன். ஒரு குறைபாடும் இல்லாம அல்லாஹ் என்னை அழகாக வாழ வைத்திருக்கிறான். அல் முசவ்விர், வடிவமைத்தவன். அழகான வாக்கு, அழகான போல கண்ணு, அழகான வடிவம், அழகான கண்புருவம். வடிவமைத்தவன் யார்? அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு, அவனே தான். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லவே இல்லை. கண்ணியமானவர்களே, அமைதியாக யோசனை பண்ணும், ஒவ்வொன்றாக யோசிக்கணும். யாரு ஒரு கோழி முட்டை எடுத்து யோசனை பண்ணும்.
இந்த முட்டை கையால பிடிக்கலாம் முட்டைய. அல்லாஹ் சொல்றான் யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித் வ யுஹ்ரிஜுல் மையித மினல் ஹய். யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித், உயிரில்லாத முட்டைக்குள்ள இருந்து உயிருள்ள கோழி குஞ்சியை வெளியாக்குறோம். என்ன சொல்றான் அல்லாஹ்? உயிரில்லாத முட்டைக்குள்ள இருந்து உயிருள்ள குஞ்சியை வெளியாக்குறோம். கோழி முட்டை உடைச்சு பாருங்க, ஒன்றுமில்லை. கொஞ்சம் வெள்ளை கலர், கொஞ்சம் மஞ்சள் கலர். வெள்ளை கரு மஞ்சள் கரு என்று சொல்லுகிறோம். 21 நாள் கோழியுடைய தாயுடைய சூட்டுல அந்த வெப்பத்தில் இருக்குகிறது, ஒரு குஞ்சு வெளியிலே வருகிறது. இந்த குஞ்சியை படைத்தவன் யார்? அழகான கண்ணு, அழகான சொண்டு, கீச் கீச் என்று சத்தம் போடுகிறது. அழகான ரோமங்கள், அழகான கால்கள், அழகான அந்த மூக்கு துவாரங்கள். அந்த கோழி குஞ்சிக்கு, அந்த குஞ்சிக்கு செறிபாடாகிற அந்த வயிறுடைய ஏற்பாடுகள், அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற அவ்வளவு சகல ஏற்பாடுகள் யாரு படிச்சது? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் அல்லாத ஒருவன் இருக்கிறானா? அல்லாஹ், அல்லாஹ்வோடு வேறு யாரும் இருக்கிறானா? கொண்டு வாங்க உங்களோட ஆதாரங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அன்றும் இன்றும் பேசுகிறான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அவனுடைய ஏற்பாடுதான், அவனுடைய ஏற்பாடுதான், அவனுடைய ஏற்பாடுதான். அல்லாஹ் கேட்கிறான், குடிக்கிற தண்ணிய பார்க்கலையா? நீங்க குடிக்கிற தண்ணீரை பார்க்கலையா? நீங்க சாப்பிடக்கூடிய நெல்லு, தாவரங்கள், தானியங்களை பார்க்கலையா? யார் இதெல்லாம் உங்களுக்கு தந்தது? யாரு தந்தது? ரிஸ்க்குக்கு என்ன குறை இருக்குதா? யாரு தந்தது? நீங்க நெருப்பை பார்க்கலையா? நெருப்பு எப்படி பத்துது பார்க்கலையா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் கேட்கிறான், அஃபரஐதும் மா அல்லதி தஷ்ரபூன் அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். தண்ணீர் 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 என்று நீங்க தண்ணீரை யோசிக்கிறீர்கள், அதனுடைய தேவைகளை அதன் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறீர்கள். தாகம் வருகிறது, தண்ணீரை குடிக்கிறீர்கள். உங்களுடைய ஆடைகளை கழுவி துப்புரவு செய்கிறீர்கள். உங்களுடைய உடம்பை குளிராக ஆக்குகிறீர்கள். உடம்புடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறீர்கள். இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று யோசிக்கவில்லையா? எங்கிருந்து வருகிறது? அல்லாஹ் கேட்கிறான், இந்த நதிகள்ல கடல்ல தண்ணீர் இருக்குதுண்டா, இந்த தண்ணி எங்கிருந்து வருகிறது? ஆகாயத்திலிருந்து மழை பொழிவதின் மூலமாக கிணற்றுல தண்ணீர் இருக்குகிறது, ஆற்றுல தண்ணீர் ஓடுகிறது. அங்கே மழை 6 மாதமாக இல்ல, வறட்சி ஏற்பட்டு விட்டது. கிணற்றில் இருக்கிற தண்ணீர் வத்தி விட்டது. ஆற்றில் குளத்தில் இருக்கிற தண்ணீர்கள் அப்படியே வற்றி விட்டது. அல்லாஹ் கேட்கிறா, இப்ப உங்களோட யோசனை என்ன? மழை பொழியணும், மழை பெஞ்சா குளம் நிறையும், ஆற்றில் தண்ணீர் ஓடும், தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்யலாம், விவசாய நிலங்களை அழகாக அமைத்துக் கொள்ளலாம். இப்ப உங்களோட கவனம் மேல போகிறது, ஆகாயத்தின் பக்கம் போகிறது. மழை பொழியணும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். ஆகாயத்திலிருந்து தண்ணீரை இந்த பூமிக்கு இறக்கி வைப்பவன் நானா நீங்களா? யாரு கேளும்? எந்த விஞ்ஞானி கேளும்? எந்த ஆய்வாளர்களுக்கு கேளும்? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதுதான் களிமான்றது. அல்லாஹ் தான், அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் தனி ஒருவனே தான், வேறு யாரும் இல்லை. அவன் மாலிக்குல் முல்கு தான், அவன் தான் உலகத்துடைய அதிபதி, அவன் தான் ரப்புல் ஆலமீன், அவன் தான் மாலிக்குல் முல்க். அவன் சொல்லிக்கொண்டே இருக்கும். சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமாவை அதிகமாக மொழியோனும். ஒரு நாளைக்கு 1000, 2000, 3000, 4000, 10,000, 15,000, 20,000 களிமாட சிறப்புகளை நாம அதிகமாக படிக்கிறோம், வாசிக்கிறோம். களிமாவோடே தான் இருக்கணும்.
ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணும். ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹ்வுடைய சிந்தனை என்னுடைய உள்ளத்தில் கொண்டு வரணும். அல்லாஹ் சொல்றான், படைக்கிறன்றதை யோசனை பண்ணுங்கள். உலகத்துல கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை தவிர வேறு ரப்பு இல்லவே இல்லை, இல்லவே. அல்லாஹ் கேட்கிறா, நீங்க உலகத்துடைய ஏற்பாடுகளை செய்றீங்க, கல்யாணம் முடிக்கிறீங்க, புள்ள பெறுறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்றீங்க. அல்லாஹ் அந்த ஏற்பாடுகளை உங்களுக்கு சாதாரணமாக தந்து கொண்டிருக்கிறான். ஹஜ்ரத் துஆஷேங்கோ, எங்களுக்கு ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு இருக்குது. ஹஜ்ரத் எனக்கு ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சிக்கு துஆஷேங்க, ஆம்பளை புள்ள கிடைச்சிக்கு துஆஷேங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறா, இந்த ஆணையும் பெண்ணையும் உங்களுக்கு தந்தது யார்? யஹ்லுகு மா யஷா, யஹ்லுகு மா யஷா. அவன் எப்படி நாடுறானோ அப்படித்தான் படைக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா وَيَهَبُ لِمَن يَشَاءُ ذُكُورًا أَوْ يُزَوِّجُهُمْ ذُكْرَانًا وَإِنَاثًا وَيَجْعَلُ مَن يَشَاءُ عَقِيمًا. என்ன சொல்றான் அல்லாஹ்? அவன் விரும்பின விதத்துல படைக்கிறான். சிலர்களுக்கு அல்லாஹ் வானம் என்று சொல்ல பிள்ளைய கொடுப்பா. 1 2 4 8 10 அல்லாஹ் கொடுப்பா. நினைச்சதை செய்வான் அவன். நீங்க என்ன யோசனை பண்ணி தடை விதித்தாலும் அல்லாஹ் நாடினது அல்லாஹ் செய்வான். யஹ்லுகு மா யஷா. அல்லாஹ் சொல்றான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா. அவன் நாடுறவர்களுக்கு பெண் குழந்தை. வயஹபு லிமன் யஷாஉ ذுகூரா. அவன் நாடுறவர்களுக்கு ஆண் குழந்தை. அவன் நாட்டப்படி ஆணையும் பெண்ணையும் கொடுக்குகிறான். இரட்ட புள்ள பிறக்குகிறது. ஒரு புள்ள ஆம்பளை புள்ள, ஒரு புள்ள பெண் புள்ள. ஒரே இடத்துல, ஒரே வயிற்றுக்குள்ள, ஒரே கற்பறைக்குள்ள 2 புள்ள பிறக்குது. ஒரு புள்ளை அல்லாஹ் ஆணாக, ஒரு புள்ளை அல்லாஹ் பெண்ணாக மாற்றுகிறான். அந்த ஆடு குட்டி போடுகிறது. 4 குட்டிகள் ஒரே பிரசவத்தில் வருகிறது. 3 குட்டிகள் ஆணாக, ஒரு குட்டி பெண்ணாக. இந்த ஆண் பெண் என்கிறது மாற்றுறவன் யார்? ஒரே வயிற்றுக்குள்ள, ஒரே கற்பறைக்குள்ள ரப்பு. யஹ்லுகு மா யஷா. அவன் விரும்பின விதத்தில் படைக்கிறான். அவன் விரும்பின விதத்தில் படைக்கிறான். விரும்பின பெண் குழந்தை, விரும்பின ஆண், விரும்பின ஆணும் பெண்ணும். அதாவது அல்லாஹ் சொல்ற, நாங்க விரும்பினவர்களுக்கு 2ஐயும் கொடுக்கிறான் அல்லாஹ். வயஜஅலு மையஷாஉ அகீமா. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். கோடி பணம் இருக்குது, கிடைக்குமா? கிடைக்க மாட்டார். அல்லாஹ் தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை விளங்கணும், ரப்புடைய பக்கம் கவனத்தை திருப்போம். அவன் எங்களை உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான். சும்மா அனுப்பல்ல. ரப்பு அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த உலகத்துக்கு அனுப்பினான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நாங்க விரும்பி யாருக்கும் மௌத்தாகலாம். நாங்க விரும்பி எங்களுக்கிட்ட சில பலகீனங்களை, சில நிலைமைகளை ஏற்படுத்த இயலவே. அல்லாஹ் விரும்பணும், அல்லாஹ் நாடோடும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க வாழ விரும்புகிறோம், அல்லாஹ் மௌத்தை முடிவு செய்து விட்டான். நாங்க வாழ விரும்புகிறோம், அல்லாஹ் மௌத்தை முடிவு செய்து விட்டார். அல்லாஹ்ட முடிவு உலகத்தில் மிகைக்கும். அல்லாஹ்ட முடிவு உலகத்தில் மிகைக்கும். உலகத்துல நாங்க விரும்பி செல்வந்தர்களாக இன்றைக்கு சில நியமத்துகள் கிடைச்சா எங்களுக்கு பெருமை வந்துடுறா. எங்க கெட்டித்தனம், எங்கட திறமை, எங்கட அறிவு, எங்கட ஆற்றல், நாங்க தான் புத்திசாலி, நாங்க தான் இந்த பகுதியிலே மாஷா அல்லாஹ், இந்த பகுதியிலே நாங்க தான் கொஞ்சம் தலை நிமிர்ந்து வாழ்றவங்க. எல்லா நியமத்தோடையும் அல்லாஹ்வை சேர்த்து பேசுங்க. அல்லாஹ்வை சேர்க்கணும், அல்லாஹ்வை இணைச்சு பேசணும். அல்லாஹ்ட கிருபை, அல்லாஹ்ட ஏற்பாடு, அல்லாஹ் தந்தது, அல்லாஹ்ட அருள், அல்லாஹ்ட ரஹ்மத்து. அல்லாஹ் சொல்றான், இன்னைக்கு நாங்க செல்வந்தர்களாக ஆகிறது எங்கட கெட்டித்தனத்தாலே அல்ல. இன்னைக்கு மனிதன்
யோசிக்கிறான், உலகத்துல நல்ல அமைப்புல வாழணும் உண்டா, படிக்கணும், எல்லா உலக விஷயங்களை அறியணும், உலகத்துல பெரிய கட்சித்தனத்தை இல்ல. அது 100க்கு 1000 பொய்யான வார்த்தைகள். ஆனா சோதனை அப்படித்தான். சோதனை என்கிறது அல்லாஹுவிலிருந்து இன்னும் ஒன்றை பக்கம் நாங்க மாயிலாகிற அளவுக்கு சோதனை வரும். கண்ணியமானவர்களே, நாங்க போன கிழமை ஒரு செல்வந்தரை சந்திச்சோம். மாஷா அல்லாஹ். அவர் சொன்னாரு, ஹதரத் மாஷா அல்லாஹ், அல்லாட பாதையிலையா, தீனுக்கா, மதரசாவா, நல்ல கருமங்களா, நாங்க அதுக்குத்தான் இருக்கிறோம் ஹதரத். சொல்லுவோம், வேண்டிய செலவழிப்போம், அல்லாஹ் தந்தது. அவர் என்ன சொன்னார்? அவரே சொன்னார், நாங்க என்ன படிச்சாக்கல ஹதரத், எங்கள்கிட்ட ஒரு படிப்பும் இல்லை. பக்கத்தில் இருந்தவர் வாய மூடினார், ஆஜி பொத்துங்களே கொஞ்சம் வாய. இன்னும் கொஞ்சம் சொல்ல பார்க்கிறார். என்ன சொல்ல பார்க்கிறாரு? இந்த பெட்டால பெரிய கடை இருக்கு, பெரிய ஷோரூம். அவரே சொல்றாரு, அல்லாட பாதையில கொடுக்கணும், அதுதான் எங்களுக்கு மிஞ்சிற பாக்கியம். தீனுக்கு செலவழிக்கணும், அதுதான் எங்களுக்கு மிஞ்சிற பாக்கியம். நாங்க என்ன படிச்சாமா என்று சொல்லி போட்டு அவர் சொல்ல வந்தார் என்னன்னா, அவருடைய பேரை அவருக்கு சைன் பண்ண தெரியா. இந்த ஜமான், இந்த ஜமான். அவரே சொல்றாரு, எனக்கு நான் ஒன்றும் படிச்சில்ல, என் பேர் எனக்கு எழுத தெரியா. அல்லாஹ் எனக்கு தருவதாக முடிவு செஞ்ச அல்லாஹ் தாரான். இதுதான் யதார்த்தம், ஹக்கீகத் இதுதான். அல்லாஹ் சொல்றானே, ஃபஅம்மல் இன்சான், அந்த மனிதன் இதா மபுத்தல்லாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமா, சோதிக்க நாடின நியமத்தை கொடுப்போம், வசதியை கொடுப்போம், செல்வத்தை கொடுப்போம், செல்வாக்க கொடுப்போம், சோதிக்கிறான் அல்லாஹ். வஅம்மா இதா மபுத்தல்லாஹு, அந்த மனிதனை திரும்ப சோதிக்கிறான், ஃபகதர அலைஹி ரிஸ்கா, வாழ்க்கையில் நெருக்கடியை உண்டாக்குறான், சோதனையை உண்டாக்குறான், பொருளாதார நெருக்கடியை உண்டாக்குறான், நோய் நொம்பலங்கள் வருகிறது, சிரமங்கள் கஷ்டங்கள் வருகிறது. அந்த நேரத்தில் மனிதன் சொல்றான், அல்லாஹ் எங்களோட இரக்கம் இல்லைன்றான். செல்வத்தை கொடுத்தா சொல்றான், அல்லாஹ் எங்களுக்கு முகம் பார்த்துட்டான் என்றான். அல்லாஹ் சொல்றான், முகம் பார்க்கறதுக்கு தரல, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு சோதனையை தரல, உங்களோட நிலைமையை விளங்கிக் கொள்வதற்காக ரெண்டையும் தந்து பார்க்கிறேன் என்றார் அல்லாஹ். கொடுத்தும் பார்க்கிறான், எடுத்தும் பார்க்கிறான். இவர் எப்படி நடக்கிறார் என்று பார்க்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லவே இல்லை. ரப்பு தான். செல்வத்தை தந்தது ரப்பு, அறிவை தந்தது ரப்பு. நான் எப்பயுமே யோசிக்கிற, அல்லாஹ்வை இணைச்சித்தான் நாங்க பேசுவோம். ஹதரத் என் மகன் மாஷா அல்லாஹ் நல்ல படிப்பு, நான் தான் மாஷா அல்லான்றேன், அந்த மக்கள் அதை சொல்ல மாட்டாங்க. என் மகன், எங்களோட ஃபேமிலி நல்ல திறமசாலிகள், எங்களோட ஃபேமிலி அப்படித்தான். இவர் டாக்டர், இவர் எங்களோட மத்த மகன், அவரும் ஒரு டாக்டர் தான். அவர் இப்ப வெளிநாட்டில் இந்த நாட்டில் இருக்கிறார். எங்களோட மகளும் நல்லா படிச்சவர், பெருமை பேசுறார். பிரச்சனை அல்ல, அந்த பெருமை அல்லாஹ்வோடு இணைத்து பேசுங்க. அல்லாஹ் தந்த நியமத், அல்லாஹ் தந்த புள்ள, நல்ல அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் இந்த புள்ளை கொடுத்தான். அல்லாஹ் இந்த புள்ளை நல்ல திறமசாலியாக ஆக்கினான். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, அருளை கொண்டு, ரஹ்மத்தை கொண்டு இன்னைக்கு அந்த புள்ள டாக்டராக இருக்குது. மாஷா அல்லாஹ். அப்படி பேசு, பெருமை பேசுறாங்க. அந்த இடத்துல போனா ஒரு புள்ள இருக்குது, அந்த புள்ள கொஞ்சம் மடத்தனமான புள்ள, ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு சிரிக்குது, துப்புரவில்லை, முகமெல்லாம் ஒரு வாக்கு. ஹஜி இது இதுவும் வேண்ட புள்ள. அதை சொல்றதுக்கு வெக்கம். அப்படியும் அல்லாஹ் தந்தான், இப்படியும் தந்தான். அல்லாஹ்வை நினைச்சு பேசுவோம். ரப்பு தந்தான், ரப்பு தந்தான், ரப்பு தந்தான், அல்லாஹ் தந்தான். செல்வமா அல்லாஹ் தந்தான், வசதி வாய்ப்பு அல்லாஹ் தந்தான், அறிவு ஆற்றல் அல்லாஹ் தந்தான். அல்லாஹ் இணைத்து பேசினா அல்லாஹ்வுக்கு சந்தோஷம், அல்லாஹ்வுக்கு இன்பம், அல்லாஹ் குதூகலம் அடைகிறார். அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? இன்னா பலௌனாஹும் கமா பலௌனா அஸ்ஹாபல் ஜன்னah,
إذ أقسموا ليصرمنها مصبحين ولا يستثنون فطاف عليها طائف من ربك وهم نائمون فأصبحت كالصريم فتنادوا مصبحين أن اغدوا على حرثكم إن كنتم صارمين فانطلقوا وهم يتخافتون ألا يدخلنها اليوم عليكم مسكين فلما رأوها قالوا إنا لضالون بل نحن محرومون قال أوسطكم ألم أقل لكم لولا تسبحون. என்ன சொல்றான் அல்லாஹ் சொல்றான், நாங்க அல்லாஹ் உங்களை சோதிப்பான். எப்படி சோதிப்பான்? இன்னா பலூனாகும், அவர்களை நாங்கள் சோதித்தோம். கமா பலூனா அஸ்ஹாபல் ஜன்னா, தோட்டவாசிகளை சோதித்தது போல. தோட்டவாசிகள் நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல வருமானம், நல்ல ஏற்பாடுகள். அல்லாஹ் சொல்றான், தோட்டவாசிகள் யாரு? அவங்க எல்லாரும் ஒரு வாப்பட புள்ள. வாப்பாவுக்கு நிறைய விவசாய நிலம் இருந்துச்சு. வாப்பா மரணிக்கிற நேரம் பிள்ளைகளை கூப்பிட்டு, எனது அருமை குழந்தைகளே, இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம். நான் இப்ப மரண படுக்கையில் இருக்கிறேன். நீங்க அல்லாஹ்வை மறக்க வேண்டாம். இந்த விவசாயத்தை தந்தவன் அல்லாஹ், பரக்கத்தை தந்தவன் அல்லாஹ், இந்த சிறப்புகளை தந்தவன் அல்லாஹ், செல்வத்தை தந்தவன் அல்லாஹ். அல்லாஹ்வை நீங்க மறக்க வேண்டாம். அல்லாஹ்ட கடமைகளை நிறைவேற்றும்போ ஏழைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கும்படி சொல்றான், அனாதைகளுக்கு கொடுக்கும்படி சொல்லுகிறான். அனாதைகளை ஏழைகளை சந்தோஷப்படுத்துங்க. வாப்பா விவசாய நிலத்துக்கு போய் அறுவடை செய்யற நேரம் நிறைய. ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். அந்த பெரிய மனிதர் வஃபாத்தாகிற நேரம் பிள்ளைகளுக்கு இந்த புத்திமதிகளை சொல்லி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க. அல்லாஹ் அந்த நிஅமத்து, அல்லாஹ் அந்த செல்வம், அல்லாஹ் அந்த விவசாயம், அல்லாஹ் அந்த பரக்கத்து, அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் நீங்க பணத்தை, இந்த விவசாய ஏற்பாடுகளை, இதனுடைய வருமானத்தை செலவழிங்க என்று புத்தி சொல்லிவிட்டு மரணித்து விட்டார். பிள்ளைகள் விவசாய நிலத்தை பாரம் எடுத்துட்டாங்க. அவங்களோட புதிய புதிய டெக்னிக்கலை பாவித்து அதை ரொம்ப சிறப்பாக அழகாக முறைப்படுத்தி கட்டி எழுப்புகிறார்கள். இப்ப அறுவடை நேரம் வந்து விட்டது. எல்லா பிள்ளைகளும் தனது விவசாய நிலத்தை போய் பார்க்கிறாங்க. மஞ்சள் மலேர்ந்து இருக்குது. விவசாயம் அறுவடை செய்வதற்கு தகுதியாகிவிட்டது. சிறப்பான பூமி, சிறப்பான அறுவடை நடக்க போகுது. சந்தோஷம். நாளை காலையில் அறுவடை செய்வோம். இது அறுவடைய முடித்தா பெரும் செல்வம், பெரும் செல்வம். என்ன சொன்னார்கள்? இது அக்ஸமு, அல்லாஹ் சொல்றான், இது அக்ஸமு லயஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன். அவங்க நாலு அந்த பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷத்துல பேசுறாங்க. நாளை காலையில சத்தியமாக நாம விவசாயத்தை அறுவடை செய்வோம். என்ன சொன்னாங்க? இது அக்ஸமு லயஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன். நாளை காலையில நாங்க வேகமாக விவசாய நிலத்துக்கு வருவோம். அல்லாஹ் சொல்றா, அவங்க பேசுறாங்க. விவசாய நிலம் எங்கட, நாங்க செஞ்சது, எங்கட டெக்னிக், எங்கட அறிவு, எங்கட ஆற்றல், எங்கட திறமை. நாளைக்கு நாங்க அறுவடை செய்ய போகிறோம். அல்லாஹ் சொல்றா, இவ்வளவு பேசுறாங்க எல்லாரும். வலா யஸ்தஸ்னூன், அவர்கள் யாருமே இன்ஷா அல்லாஹ்னு கூட சொல்லல. அல்லாஹ் சொல்றான், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா நாளை காலையில நாங்க அந்த இடத்துக்கு போகணும். அல்லாஹ் நாடினா விவசாயத்தை அறுவடை செய்யணும். அல்லாஹ்ட அருளை கொண்டு இதை நான் ஹயாத்தாக்கணும். அல்லாஹ்ட கிருபையை கொண்டு இந்த விவசாயத்துல லாபத்தை அடையணும். அல்லாஹ் சொல்றா, இவர்கள் யாருமே அல்லாஹ் நினைத்து பேசல. வலா யஸ்தஸ்னூன், இவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் கவனத்தை திருப்பல்ல. குறைஞ்சபட்சம் இன்ஷா அல்லாஹ் என்று கூட சொல்லல. அல்லாஹ் சொல்றா,
அல்லாஹ்வுக்கு கோபம் வந்து விட்டது. இவர்கள் உறங்குறதுக்காக இரவு நேரத்தில் இவர்கள் படுக்கைக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய அஸாபு வருகிறது, விவசாய நிலத்துக்கு வருகிறது. அந்த விவசாய நிலம் அப்படியே கருகி சாம்பலாகிவிட்டது. فطاف عليها طائف من ربك وهم نائمون فاصبحت كالصريم. இவங்களுக்கு தெரியா, இவங்க அதிகாலையில எழும்புறாங்க. எல்லாரும் அதிகாலையில எழும்புறாங்க. எழும்பி என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றான். அவங்க ஒருவரை ஒருவர் அழைக்கிறார்கள், கூப்பிடுறார்கள். ஃபதனாதௌ முஸ்பிஹீன். இப்ப நாங்க கோல் கொடுக்கிற மாதிரி டெலிபோன், அஜி ரெடியா வாங்க, ரோட்டுக்கு வாங்க அப்படி சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான். ஃபதனாது முஸ்பிஹீன். அதிகாலையில் ஒருவர் அழைத்துக் கொள்கிறார்கள். அனிபது அலா ஹர்சிக்கும் இன் குன்தும் சாரிமீன். உங்கள் விவசாய நிலத்தின் பக்கமாக வேகமாக வாங்க, போம், சுமோல போம். அனிபது அலா ஹர்சிக்கும் இன் குன்தும் சாரிமீன். அல்லாஹ் சொல்றான். ஃபன்தலகு வஹும் யதகாஃபதூன். ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள் இருந்து பதுங்கி வராங்க, மெதுவா வராங்க. ஒருவர் பேசிக் கொள்றாங்க, மெதுவா வாங்க. ஃபன்தலகு வஹும் யதகாஃபதூன். ஒருவர் பயந்து மெதுவா வராங்க. ஃபன்தலகு வஹும் யதகாஃபதூன். பயந்து நடக்கிறாங்க. என்ன பயம்? அல்லா எதுகுலன்னகள் யோம் அலைக்கும் மிஸ்கின். வாப்ப செஞ்ச மடத்தனம். இந்த மிஸ்கின் கூட்டம் எல்லாம் வாப்பாக்கு பின்னால போவாங்க. வாப்ப செஞ்ச மடத்தனத்தை போல இந்த மிஸ்கின்ல ஒரு மிஸ்கினாலும் எங்களோட வரப்படா. அல்லா எதுகுலன்னகள் யோம் அலைக்கும் மிஸ்கின். ஒரு மிஸ்கினும் எங்களோட விவசாய நிலத்துக்கு வரப்படா. இதுதான் இவங்களோட நிலப்பாடு. அல்லாவே சொல்றான். பயந்து நடக்கிறாங்க, சத்தம் போடாம நடக்கிறாங்க, அமைதியாக நடக்கிறாங்க. ஏன்? நாங்க அறுவடைக்கு போற செய்திய இந்த ஏழைகள், மிஸ்கீன்கள், யத்தீம்கள் விளங்கி கொண்டா எங்களுக்கு பின்னால வருவாங்க. வாப்ப செஞ்ச மடத்தனம். அல்லாஹ் எதுகுலன்னகள் யௌம அலைக்கும் மிஸ்கீன். அங்க போய் பார்த்தாங்க. ஓஹோ, நாங்க இங்க வந்திருக்கிறோம், ரோட் தவறி வந்துட்டோமோ? நாங்க நேற்று இந்த ரோட்டால தானே வந்தோம். விவசாயம் ஒன்றும் இல்லையே, எல்லாம் கருகிக்குது, சாம்பல் ஆகிக்குது. என்ன நடந்துச்சு? இது என்ன நடந்துச்சு? நாங்க பேர்களெடுக்கப்பட்டு விட்டோம். வக்கால் அவுசத்துகும். அதுல ஒரு ஆள் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்னேன் தானே அல்லாஹ் மறக்கவான, அல்லாஹ் மறந்து பேசவானம் என்று சொன்னேன் தானே. நீங்க கேட்க அல்லாஹ் அந்த தொடர்ல சொல்ற, நாங்க சோதனையை கொடுத்தோம், அந்த மக்கள் விளங்கி கொண்டாங்க. அல்லாவுக்கு செஞ்ச பிழை, அல்லாவை மறந்தோம், அல்லாவை நாங்க சந்தோஷப்படுத்த தவறிவிட்டோம், ரப்பை இணைத்து பேச தவறிவிட்டோம், இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அடுத்த நிலைமையை அவர்கள் மாற்றிக் கொண்டு விட்டார்கள். நாங்களும் எங்களுடைய நிலைமையை மாற்றிக்கொண்டோம் என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, எது இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு பேசுங்க. செல்வமா, அறிவா, ஆற்றலா, அந்தஸ்தா, சிறப்பா, குடும்பமா, பிள்ளைகளா, சொத்து சுகங்களா, ரப்பு ரப்பு அல்லாஹ் 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 தந்தது. நாங்க இந்த வார்த்தைகளைத்தான் சொல்லுவோம், தக்பீரை கட்டி சொல்றோம். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹ். நான் வாழ்வதும் மரணிப்பதும் வணக்கமும் வழிபாடும் அல்லாஹ். இந்த அசைவுகள் அல்லாஹ். மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அத்தா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்மல ஈமான். அல்லாஹ்வுக்காக நேசம், அல்லாஹ்வுக்காக கோபம், அல்லாஹ்வுக்காக கொடுத்தேன், அல்லாஹ்வுக்காக தடுத்தேன், இந்த முறை உங்கள்கிட்ட வருமுண்டா நீங்க ஈமான பூர்த்தி செய்து விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய பாடு. அல்லாஹ் அல்லாம இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய பக்கம் கவனத்தை திருப்புவோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அந்த ரப்ப சந்தோஷப்படுத்துங்க, அந்த ரப்ப சந்தோஷப்படுத்துங்க. அந்த ரப்பின் பக்கமாக நாங்க இணையோனும், நெருங்கோனும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களாக நாங்க ஆகணும்.
அல்லாஹ்வை நம்பணும், ரப்புடைய பக்கம் கவனத்தை திருப்பணும். உலகத்துல ஒன்றுக்கும் அஞ்சவான ரப்பு எங்களோடு இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால கடல், பின்னால ஃபிரௌன். قال اصحاب موسى انا لمدركون, நாங்க மாட்டிக்கொண்டு விட்டோம். முன்னால கடல், போறதுக்கு பாதை இல்ல, இப்ப மூழ்கடிக்கப்படுவோம். பின்னால ஃபிரௌன், தப்புறதுக்கு வழி இல்ல. இன்னா லமுதுரகூன், நாங்க மாட்டியாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கல்லா, நீங்க சொல்ற மாதிரி ஒன்றுமே. இன்னமா யா ரப்பி சயஹ்தி, ஏண்ட அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், ஏண்ட அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான். வௌஹைனா இலா மூசா அன் ضرب بعصاك البحر, நாங்க மூசாவுக்கு வகை அறிவிச்சோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களோட கையில் இருக்கிற அசாவால கடலுக்கு அடிங்க. அடிச்சார்கள் 12 பாதைகள். நம்ரூத் நெருப்பம் ஊட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஏனைய விக்கிரகங்கள், தெய்வங்களை எல்லாம் நிராகரிக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிறார்கள், அவன் அஹத் என்று சொல்லுகிறார்கள், அவன் சமது என்று சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நெருப்பை மூட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் தூக்கி வீசப்பட போகிறார்கள். அங்கு மலக்குமார்கள் வந்து கேட்கிறார்கள், உதவி செய்யட்டுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நான் என்னுடைய கர்மத்தை பாரம் சாட்டுபவர்களில் அல்லாஹ் மிக நல்லவன். வ நிஅமல் வகீல், பாரம் சாட்டப்படுபவர்கள் அல்லாஹ் மிக நல்லவன். இதுதான் நாங்க சொல்றோம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். சோதனை வருகிறதா, நெருக்கடி வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, கடன்கள் வருகிறதா, தொல்லைகள் வருகிறதா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ்வுடைய பக்கம் கவனத்தை திருப்பு. அல்லாஹ் என்ன சொன்னா? நாங்க நெருப்போடு பேசினோம். யானார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இந்த இப்ராஹிமோடு நீ சாந்தமாக நடந்து கொண்டிருப்பே. கண்ணியமான வரலாறுகள் அன்றும் இன்றும் அதே வரலாறு தான். அன்றும் இன்றும் அதே ரப்பு தான். மாலிக்குல் முல்க் அவனே தான் மாலிக்குல். நாங்க ரப்பின் பக்கம் எங்களுடைய கவனத்தை திருப்போம். எல்லா நிலைமைகளிலும் ரப்பு அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த பயிற்சியைத்தான் கொடுத்தார்கள். உங்களோட கவனத்தை அல்லாஹ்வுடைய பக்கம் திருப்போம். தேவையா? யாருக்கிட்டையும் அளவானம், எதிர்பார்க்க வேண்டாம். இஸ்ஹது ஃபி துன்யா, துனியாவிலிருந்து நீங்க துறவியாகுங்கோ. துனியாட ஆபாசங்களுக்கு அடிமையாக வேண்டாம். யுஹிப்புக்கல்லாஹ், அல்லாஹ் விரும்புவான். அல்லாஹ்ட்ட இருக்கிறத ஆதரவு வைங்கோ. துனியாட பெருமையை ஆதரவு வைக்க வேண்டாம். அல்லாஹ்ட்ட இருக்கிறத ஆதரவு வைங்கோ. அல்லாஹ்ட்ட இருக்கிறத விரும்புங்கோ. அல்லாஹ் அவனுடைய நல்லடியார்களை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அவங்க யுரீதூனல் ஆஹிரா, ஆஹிராவை விரும்புறாங்க, ஆஹிராட இன்பங்களை ஆசை வைக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களை, துனியா இஸ்ஹது ஃபி துன்யா, துனியாவுல துறவியாகுங்க. அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இஸ்ஹது ஃபீமா இந்தன்னாஸ் யுஹிப்புக்கன்னாஸ், மக்கள்கிட்ட இருக்கிறதிலிருந்து நீங்க துறவியாகுங்க. மக்கள்கிட்ட இருக்கிறத எதிர்பார்க்க வேணும். அல்லாஹ்வுடைய ஹஸானாவை எதிர்பாருங்க. மக்கள் உங்களை நேசிப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட கவனம் அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்பணும். இன்றைக்கு இந்த தாவத்துடைய முபாரக்கான உழைப்புடைய நோக்கம் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையில சொன்னார்கள், நான் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன்? லியஸ்ரிஃபல் இபாத், மக்களை திருப்புவதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக. லியஸ்ரிஃபல் இபாத் மின் இபாதத்தில் இபாத்,
மக்கள் மக்களுக்கு அடிமைப்படுகிறார்கள், மக்கள் உலக இன்பங்களுக்கு அடிமைப்படுகிறார்கள், மக்கள் உலக ஆபாசங்களுக்கு அடிமைப்படுகிறார்கள், உலக விடயங்களின் பக்கம் மக்களுடைய கவனம் திரும்புகிறது. லியஸ்ரிஃபல் இபாத், இந்த அடியார்களை திருப்போனும் மின் இபாதத்தில் இபாத், அடியார்களின் பக்கம், படைப்புகளின் பக்கம், படைக்கப்பட்டவர்களின் பக்கம் கவனத்தை திருப்புகிறார்கள். இந்த கவனத்தை நான் திருப்புகிறேன் இலா ரப்பில் இபாத், அடியார்களை படைத்த ரப்பின் பக்கமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வேலை இதுதான். என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய பக்கம் மக்களுடைய கவனத்தை திருப்பினாங்க. அல்லாஹ்தான் மாலிக், அல்லாஹ்தான் ராசிக், அல்லாஹ்தான் மாலிக், அல்லாஹ்தான் ஷாஃபி, அல்லாஹ்தான் நிலைமைகளுக்கு சொந்தக்காரன். ரப்ப நாடுங்கோ, ரப்ப தொழுங்கோ, ரப்ப துவா கேளுங்கோ. படிச்சு கொடுத்தாங்க பத்ர்ல. சுஜூதுல அழுதார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுக்குள்ள உசூல் அதான். இந்த பாதையில வெளியாகி ரப்ப விளங்கோணும், ரப்ப புரியணும், ரப்புடைய மகத்துவத்தை விளங்கோணும், அந்த மகத்துவத்தை உள்ளத்துக்குள் ஆழமாக பதிக்கணும், ரப்பிட்ட அழுவணும், ரப்பு கிட்ட கண்ணீர் வடிக்கணும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். நாங்க ஏன் அல்லாஹ்வுடைய பாதையில போறோம்? இந்த ஈமானை ரப்புடைய தொடர்பை அதிகரித்துக் கொள்வதற்காக. மாஷா அல்லாஹ், நான் வாழ்வதே அல்லாஹ்வுக்காக. இந்த சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் நபியுடைய அந்த பாசறையில் இருந்து ஈமானை படித்தாங்க. அதுல உருவாக்கப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, சயீத் ரலியல்லாஹு தஆலா, மாஷா அல்லாஹ், தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய பக்கம் கவனத்தை திருப்பினாங்க. ரப்ப பயந்தாங்க, ரப்ப அழுதாங்க, ரப்ப கிட்ட கண்ணீர் வடிச்சாங்க. உலகத்துல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கண்ணியமானவர்களே, உலகத்தின் பக்கம் கவனத்தை திருப்பவாடும், ரப்புடைய பக்கம் திருப்புங்க. வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்க ரப்புக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தஹஜ்ஜுல எழுப்புங்க, ரப்ப நாடுங்க, ரப்ப அழுங்க. நெருக்கடியா, சோதனையா, நோயா, நொம்பலமா, பிரச்சனையா, பொருளாதார நெருக்கடியா, வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லையா, கணவன் மனைவி கடையில சண்டையா, பிரச்சனையா, ரப்பு அல்லாஹ் தாழுங்கோ. இந்த பழக்கம் எங்கள்கிட்ட வரணும். இந்த பாதையில வெளியாகி ரப்ப உம்மத்துக்கிட்ட பேசணும். வரப்பக ஃபகபிர், அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்னிர், எழும்புங்க நபியே, மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. வரப்பக ஃபகபிர், உங்களுடைய ரப்புடைய பெருமையை மக்கள்கிட்ட பேசுங்கோ, ரப்புடைய மகத்துவத்தை பேசுங்கோ, மாலிக்கல் முழுக்க பத்தி பேசுங்கோ. இதைத்தான் நாங்க கஸ்தில பேசணும், உமூமி கஸ்தில பேசணும், குசூசி கஸ்தில பேசணும். ரப்ப பேசுங்க, அவன் மாலிக்னு பேசுங்க. கண்ணியமான சகோதரர்களே, அந்த ரப்பின் பக்கமாக மக்கள் அழைக்கணும். ரப்புடைய மஸ்ஜிதுக்கு வாங்க, ரப்புடைய பேச்சு பேசப்படுகிறது, ரப்புடைய அல்லாஹ்வுடைய தொடர்பான விடயங்கள் அங்கு கதைக்கப்படுகிறது. உது இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா, அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் மக்களை கூப்பிடுங்க, பள்ளிக்குள்ள கூப்பிடுங்க. வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன லில் கைர், உங்களோட கூட்டம் இருக்கணும். அவர்கள் என்ன செய்யணும் என்றா, நலவின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் மக்களை கூப்பிடணும். மஸ்ஜிதுக்கு வாங்கோ, என்னத்துக்கு கூப்பிடுறோம்? ரொம்ப சந்தோஷப்படுத்தும், அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவான், உங்களோட வாழ்க்கையில பரக்கத்து செய்வான், கைர்கள் உண்டாக்குவான். ரப்ப ஞாபகப்படுத்தணும். கஸ்தில இதுதான், வேறொன்றும் இல்லை. எவட வேலை இதுதான், ரப்ப அறிமுகம் செய்வது. ஒவ்வொரு வீடாக, தெருவாக, பஜாராக, கடையாக போய் ரப்ப அறிமுகப்படுத்திட்டுவார். இதுதான் இந்த மன்னர் நபிமார்கள் செய்தார்கள். இதுக்குத்தான் கண்ணியமானவர்களை நாங்க புறப்படணும். 3 நாள் புறப்படணும், கஸ்துக்கு புறப்படணும், 2ஆம் கஸ்துக்கு புறப்படணும். ரப்பை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக, ரப்புடைய சிக்கரை, ரப்புடைய சிந்தனையை மக்கள் உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக நாங்க 3 நாள் போற. இதுக்குத்தான்
நாங்க 40 நாள் போற இதுக்குத்தான், நாங்க 4 மாசம் போற இதுக்குத்தான், வெளிநாடுகளுக்கு போற இதுக்குத்தான், நாங்க வருஷம் போற இதுக்குத்தான், 2வது வருஷம் போற இதுக்குத்தான். என்ன? ரப்பை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக. என்னிடத்தில் ரப்போட தொடர்பு அதிகரிக்கணும், ரப்புடைய யக்கீன அந்த யக்கீன உள்ளத்தில் அதிகரிக்கணும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹுடைய உழைப்புல பாடுபட்டு நிறைய மக்கள் ரப்பை நெருங்கி விட்டார்கள், அல்லாஹ்வோட தொடர்பை அதிகரித்துக் கொண்டு விட்டார்கள். அவங்க கேட்டா அல்லாஹ் உடனே கொடுப்பார், தேவைகளை பூர்த்தி செய்வான். மாலிக்குல் முல்க் அவன் ஒரு நாளும் யாரை கைவிட மாட்டான். ரப்புடைய பக்கம் நெருங்குறவர்களை மறைமுகமான உதவிகளை கொண்டு கண்ணியப்படுத்துவார். எப்படி பத்ர்ல அல்லாஹ் உதவி செய்தானோ, எப்படி அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு அந்தந்த நேரத்தில் உதவி செய்தானோ, அது போல அல்லாஹ் உதவி செய்வான். எப்பயுமே நாங்க வாழ்வது அல்லாவுக்காக. இந்த கஷ்டம், நஷ்டம், துன்பம், பிரச்சனை, நெருக்கடி எல்லாமே அல்லாவுக்காக. இன்னும் ஒருத்தர் எதிர்பார்க்க வேணும். பசியில வாடுவோம், தாகத்துல வாடுவோம், வீடு வாசல் இல்லாம இருப்போம், பிரச்சனை அல்ல. அல்லாஹ்வுடைய தீனுக்காக நான் புறப்படுவோம். இன்னும் ஒருத்தர் எதிர்பார்க்கிற இல்ல, மாலிக்குல் முல்க மட்டும் எதிர்பார்ப்பேன். ரப்பிடத்தில் அழுவேன் தஹஜ்ஜுல, அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான். கண்ணியமானவர், அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படணும் என்றா நாங்க ஹகீகத்துல வெளிரங்கத்தை பார்த்து இல்ல, ரப்ப பாருங்கோ, ரப்ப பாருங்கோ. ஏண்ட ஒரு நாவால ஒரு வார்த்தையால இன்னும் ஒருவருக்கிட்ட தேவை காணக்கூடாது, தேவை காணக்கூடாது. அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் வேண்டாம், ரப்ப எனக்கு ஹெல்ப் தருவான். நான் யாருடைய உதவி எதிர்பார்க்க? ரப்புடைய உதவி எதிர்பார்க்க. அலும்பு தஹஜ்ஜுல நாங்க கேட்கிற இடம் தஹஜ்ஜு, ரப்ப அழைக்கிற இடம் தஹஜ்ஜு. தயாராகுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கி கொண்டு மக்களையும் ரப்புடைய பக்கம் நெருங்க வைக்கணும். நான் 10 பேரை நெருங்க வச்சிருந்தா பாக்கியசாலி, நான் 20 பேரை நெருங்க வச்சிருந்தா பாக்கியசாலி. என்ற கவலை, என்ற அழுக, கண்ணீரால அல்லாஹ் கல்பில இரக்கத்தை, தீனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். எங்கட முயற்சி ரப்பு ஹிதாயத்தை கொடுப்பான், எங்கட தியாகம் ரப்பு ஹிதாயத்தை கொடுப்பான். எழுமுக பாக்கி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில உடனடியாக வெளிநாட்டுக்கு ஒரு 4 மாசம் போறதுக்கு நான் தயார் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ். ஒரே ஹிம்மத்தாக எழுமுங்க, அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். எழுமுக பாக்கி இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் எழுமுங்களின் அல்லாஹ் கபூல் செய்வான், அல்லாஹ் கபூல் செய்வான். தியாகத்தோடு எழுமுங்க, கேட்டும் வழிபட்டோம், கேட்டும் வழிபட்டோம். பிஸ்மில்லாஹ் எழுமுங்க, அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் கைர்கள் உண்டாக்குவானாக. எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்காக, ரப்பை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வுடைய பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளன் விடவும் அழகான வார்த்தை யார்தான் பேசுறாங்க? நாங்க பேசுற வார்த்தை அழகான வார்த்தை. பேசுங்க இன்ஷா அல்லாஹ், எழும்பும் இன்ஷா அல்லாஹ். ஒரு 4 மாசம் வெளிநாட்டுக்கு போறதுக்கு தியாகத்தோடு எழும்பும். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் நிலைமைகள் ஹைராக்குவானாக, மறைமுகமான உதவிகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவானாக. இன்னும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லா வகையிலையும் எல்லா விதத்திலையும் அல்லாஹ்வுடைய தொடர்பை அல்லாஹ் அவர்களுக்கு நெருக்கமாக்கி கொடுப்பானாக. எல்லாரும் எழும்புங்கள், அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நிய்யத்துல் முஃமின் கைரும் மின் அமலிஹி. நிய்யத்து விசாலமாக இருந்தா அமலை விடவும் நிய்யத்துக்கு கூலி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அமலை விடவும் நிய்யத்துக்கு கூலி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். யக்கீனான நிய்யத்து, உறுதியான நிய்யத்து. ஆனா சஹாபாக்கள் வந்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்பினார்கள். திருப்பி அனுப்பும் பொழுது அழுது கொண்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தில் அந்த அழுக பதிவாகிறது. அல்லாஹ் சொல்றார், திரும்பி போனார்கள், அழுது கொண்டே போனார்கள். அதுபோலதான் நிய்யத்துல் முஃமின் கைரும் மின் அமலி. நிய்யத்து சிறந்தது எங்கட அமலை விட. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். எனக்கு நிய்யத்து இருக்குது இன்ஷா அல்லாஹ். யாரு? வேற யார் இன்ஷா அல்லாஹ், வேற யார் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒரு ஃபைசல்ல 4 மாசம் இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் அவரையும் கபூல் செய்து கொள்வானாக. ஒரு ஃபைசல்ல 4 மாசம் இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். தியாகத்தோடு அல்லாஹ்வுக்காக தியாகம், அல்லாஹ் சந்தோஷப்படுவான் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வான், அல்லாஹ் கபூல். எழும்புங்க, எல்லாரும் எழும்புங்க இன்ஷா அல்லாஹ். தியாகம் செய்வோம், அல்லாஹ்வை அடைவோம் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ்வை அடைவோம், வேற யாரையும் அடைகிறது இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில பேய்த்து அல்லாஹ்வை நெருங்குவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு விசேஷமான அடியானாக மரணிப்போம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க மௌத்தாகிற நேரம் அரிசி நடுங்கோணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எங்களுடைய பெயர்கள் அடிக்கடி மொழியப்பட்டுக் கொண்டிருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் கபூல் செய்வானாக. வேற யார் இருக்கிறீங்க? வேற யார்? நிய்யத்தை வெளிப்படுத்தின அல்லாஹ் கபூல் செய்வான். வேற இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வேற நிய்யத்தை சொல்லுங்க. ஃபைசல் ஒரு 4 மாசம் இன்ஷா அல்லாஹ். ஃபைசல் ஒரு 4 மாசம்.
ஃபொரினுக்கு 4 மாசம், பைதல்ல 4 மாசம், கரி லோக்கல் ஒரு 4 மாசம், இஷா லோக்கல் ஒரு 4 மாசம். பிஸ்மில்லா, அல்லாஹ் கபூல் செய்வானா. இந்தியா பாகிஸ்தான் அல்லது உள்நாட்டில் ஒரு 4 மாசம். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா. அல்லாஹ் அவன நியத்துகளை ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. தியாகம் செய்ய அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான், அல்லாஹ் ஆனந்தம் அடைவான். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பக்கம் கவனத்தை திருப்பும், ரப்புடைய பக்கம் கவனத்தை திருப்பும். மாலிக்குல் முல்க் ஒரு நாளும் கைவிட மாட்டான். இன்றைக்கு தியாகம் செய்யும்போ உங்களோட புள்ளகளை அவுலியாக்களாக அல்லாஹ் ஆக்குவான். இன்ஷா அல்லாஹ் ஷீதோபிகளாக அல்லாஹ் ஆக்குவான். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எழுப்பி பேர் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வான். லோக்கல் ஒரு 4 மாசம் சொல்லுங்க, 4 மாசம் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வான். இன்னும் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சொல்லுங்க. எல்லாருடைய பேரையும் பதிவு செய்யுங்க. அல்லாஹ்டாக உயர்ந்த அந்தஸ்து யார் கூடுதலாக அல்லாஹ் பத்தி உலகத்துல பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ்ட்ட கூட அந்தஸ்து கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பத்தி கூடுதலாக பேசணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட பக்கம் மக்களை திசை திருப்பணும். அல்லாஹ்வுடைய அந்த கடமைகள் கட்டளைகளின் பக்கம் மக்களை திசை திருப்பணும். இன்ஷா அல்லாஹ் பாக்கியம் என்னோட கவலையோட அளவுக்கு மக்கள்ல மாற்றம் வரும். என்னோட கவலையோட அளவுக்கு மக்கள்ல மாற்றம் வரும். சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லா. யார் இருக்கிறீங்க? யார் இருக்கிறீங்க? வேற யார்? இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாசம் பைதல் லோக்கல் 4 மாசம். இன்ஷா அல்லாஹ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் போக சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் மசூரா படி செய்யலாம். உள்நாட்டிலையும் போகலாம். சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. முயற்சி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோமா? அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமான சகோதரர்கள், எவ்வளவு முடியுமோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, அவனை நெருங்குவோம். இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்குள்ள இந்த விடயங்களை நாங்க பேசணும். இதுக்குத்தான் வீட்டுடைய 5 அமல்கள். அல்லாஹ்வை பத்தி எது நேரம் பேசணும். ரோட்டிலேயும் காட்டிலேயும் தெருவிலேயும் வீட்டிலேயும் அல்லாஹ்வை பத்தி பேசணும். மனைவிட்ட பேசணும், புள்ளகள்கிட்ட பேசணும், கடையில பேசணும், பஜார்ல பேசணும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். இன்ஷா அல்லாஹ் இதனால கண்ணியமான சகோதரர்கள், எங்களோட சிந்தனைகள் எப்பயுமே அல்லாஹ்வோட பக்கம் கவனத்தை திருப்பணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்திக்ஃபார் கொண்டு பிரச்சனைக்கு முடிவெடுங்கோ. துனியா தாரிகள்கிட்ட போய்த்து பிரச்சனைக்கு முடிவு காண வாடம், ரப்பு கிட்ட பிரச்சனைக்கு முடிவு காணணும். கடனோ தொல்லையோ துன்பமோ துயரமோ நோயோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் போதுமான. அல்லாஹ் சஹாபாக்களுக்கு நினைச்சு பார்க்காத உதவிகளை செஞ்சான். அல்லாஹ் நினைச்சு பார்க்காத உதவிகள் அல்லாஹ் மறைமுகமான மலக்குமார்களை கொண்டு உதவி செய்வான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வார். அதனால யக்கீனை உண்டாக்குங்கோ, ரப்ப நாடுங்கோ, ரப்ப நெருங்குங்கோ. எல்லா பிரச்சனைகளின் பக்கம் ரப்புடைய பக்கம் கவனத்தை திருப்புங்கோ. வாழ்க்கையில ஜிக்ருகள் அதிகரிச்சுக் கொள்ளுங்க. காலை மாலை ஜிக்ருகள் அதிகரிங்கோ. அல்லாஹ் குர்ஆன் திலாவத்தை அதிகமாக செய்யறதுக்குள்ள முயற்சிகளை செய்யுங்க. உங்களோட சொந்த மஹல்லா 2வது மஹல்லா மசூராக்கள் முழுமையாக ஈடுபடுங்க. இதன் மூலமாக அல்லாஹ் தீனுக்காக எங்களை அல்லாஹ் பாவிக்க போதுமானவர். உண்மையான விடயங்களை விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹ்வோட பாதையில அதிகம் தியாகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி முடிவுகளை உன்னுடைய பாதையிலே அல்லாஹ் உன்னை ஞாபகப்படுத்தி நிலைமையிலே எங்களுடைய இறுதி முடிவுகளை அமைத்தருள்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.